ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே, அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில். ஹலோ ஹலோ. வணக்கம். விளங்குதா? விளங்குது, ஆனா ரொம்ப வெளியே விளங்குது. ரொம்ப வெளியே விளங்குதா? இப்போ எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்க முடியுமா பாட்காஸ்ட்க்கு வந்து காலரா வந்ததுக்கு? என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன பேச தெரியலையா? ஏங்க என் டீம் ரெடி பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. ஏங்க இன்னைக்கு ஒரு செம்மையான காலர் இருக்காங்க, செம்மையான கதை இருக்குன்னு என்ன பேசுறது தெரியலன்றீங்க. சரி, உங்க லைஃப்ல நடந்த அந்த மறக்க முடியாத கதை என்ன? அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. பட் ஓகே, இது வந்து பேக் இன் 2030. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போதான் காலேஜ்லாம் என்ரோல் பண்ணி, அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர். நாங்கள் வந்து ஹாஸ்டல்ல இருந்தோம், நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட். அவங்க வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் காலேஜ் ஒன்னா என்ரோல் பண்ணி போனோம். ஸோ ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு அதே காஸ்க்கு போயிட்டீங்க? ஆமா. வாவ், பரவாயில்லையே, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருந்தது. பட் ஆனா அவங்க காலேஜ்க்கு வந்தோன்னே அவங்க அந்த பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு அவங்க நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த ஒரு காய் வந்து மீட் பண்ணணும். ஸோ நீ ஹாஸ்டல்ல இங்க தான் இருக்க, நான் இங்க நியர்பை உள்ள மால்ல தான் வெயிட் பண்றேன், நீ வா அப்படின்னு சொன்னாங்க. யார் உங்க ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணாங்களா? என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இன்னொரு காய் கூட. ஓ, அந்த காய் சொன்னாங்க. ஓ, கீரா வந்து கீப்பு மாதிரியா உங்க? கீப்பு. ஸோ அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த மால்ல வெயிட் பண்றேன், நீ வா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்ற அந்த டைம் வந்து பார்க்கும்போது அரௌண்ட் 9:30 சம்திங் இருந்துச்சு நைட்ல. அப்ப நான் கேட்டேன், நீ இந்த டைம் அப்பெல்லாம் வந்து கிராப்லாம் வந்து அவ்வளோ இதா இல்ல. ஸோ அப்ப நான் கேட்டேன், நீ இப்ப இங்கிருந்து இவ்வளவு தூரம் நீ போறேன்னா எப்படி போவேன்? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் நடந்துதான் போவேன்னு. நம்ம நடந்து போனா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரலாம் அந்த மாலுக்கு போறதுக்கு, ஹாஸ்டல்ல இருந்து அந்த மாலுக்கு. அப்ப நான் சொன்னேன், நீ ஒண்டியா போனா வேணாம், திடீர்னு ஏதாச்சும் ஒண்ணுன்னா கண்டிப்பா அவங்க அம்மா எனக்கு தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி நானும் வரேன், 2 பேரும் போலாம் அப்படின்னு. நாங்க போகும்போது எதுக்கும் நாங்க வந்து சேஃப்டியா வந்து ஒரு கொடை எடுத்துட்டு போனோம். நான் ஒரு கொடை, அது ஒரு கொடை. கேட்டா யாராச்சும் வந்து அடிச்சிருவோமா இது கொடைய வச்சு. சரி, ஏதோ ஒரு சேஃப்டி இருக்க கொடைய வைக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம் வந்து அந்த நைட்ல நாங்க வந்து கரெக்டா ஹாஸ்டல் வெளியே ஆகும்போது மணி ஒரு 10 இருக்கும். நாங்கள் நடந்து போகும்போது வந்து எனக்கு வந்து ஒரு அந்த கட் ஃபீலிங்ஸ் சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், என் ஃபோன் வந்து பாக்கெட்ல வைக்கல, அந்த நம்ம இடுப்பு சில்வர் இருக்கும்ல, அங்க வச்சிருந்தேன் என்னோட போனை. சைலண்ட்ல போட்டு அங்க வச்சுட்டேன். எதுக்கு அது பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் போட்டு வச்சுட்டேன். அவங்க வந்து போன் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே நடந்து வராங்க, நாங்க எங்க வந்துட்டோம் சொல்லிட்டே வராங்க. ஸோ நாங்க நடந்து போற வழியில வந்து அங்க ஒரு இந்தியன் காய் வந்து பைக்ல வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து போயிட்டே இருந்தாங்களா, சர்வே பண்றாங்க. ஆனா அப்ப எனக்கு தெரியல. ஓகே, சரி இருங்க. இப்போ நீங்க இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்றீங்களே, அதாவது மால்ல இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க போறீங்க, ஆமாவா? ஹாஸ்டல்ல இருந்து மாலுக்கு. இப்போ இந்த ஒரு நபரை பார்க்கணும்னு சொல்றீங்களா, அது வந்து எங்க இருக்கு? அது அவங்க வந்து அந்த மால்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மால்ல வேலை செய்யறனால அவங்களுக்கு வந்து 10 மணிக்கு வேலை முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து 10 மணிக்கு அங்க மீட் பண்ற மாதிரி நைட்ல. ஹீரா, இப்போ இது நடக்கிறது வந்து மால் கிட்ட தான் நடக்குது. கிட்ட அந்த மால் பேர் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, ஒரு பயம் தான். இப்போ இங்க இந்த ஒரு காய் வந்து மோட்டர்ல வந்து சேவை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, போயிட்டு சுத்திட்டு. ஸோ அப்ப அவங்க வந்து அவங்க மோட்டர் பைக்லாம் ஒண்டி தான் இருந்தாங்க. நாங்க என்ன நினைச்சோம், அந்த நார்மல் இந்தியன் காய்ஸ் வந்து சும்மா வடைப்பாங்களா ரோட்ல போற பொண்ணுங்களா அந்த மாதிரி நினைச்சு நாங்க கேஷுவலா தெரியாம நடந்து போய்கிட்டு தான் இருந்தோம். அட் ஒன் பாயிண்ட் வந்து அந்த ஒரு வளைவு வந்தோடனே அது நீட்டான லோரங் மாதிரி இருந்துச்சு, இருட்டா இருந்துச்சு. இது மாலுக்கு பக்கத்துலயா? இது வந்து மால் கிட்ட வரும்போது அந்த நீட்டு லோரங் தாண்டினா அந்த மால் வந்துடும். ஆனா அது கொஞ்சம் நீட்டு லோரம். ஓ, சோ கீரா, இப்போ நீங்க வந்து மால் கிட்ட போயிட்டு இருக்கீங்களா? மால் கிட்ட போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே. 2 மோட்டர் வந்துச்சு. ஒன்னு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அந்த காய், ரெண்டாவது வந்து இன்னொரு காய். ஆனா அவர் கூட பின்னாடி இன்னொரு ஆள் உட்காந்துட்டு வந்தாங்க. ஸோ மொத்தம் 3 பேர். அந்த ஃபர்ஸ்டா வந்து அந்த சேவை பண்ண காய் வந்து அந்த பைக்ல தான் உட்காந்து இருந்தாரு. ரெண்டாவது அந்த பைக்கரும் அந்த ஃபர்ஸ்ட் காய் பின்னாடி உட்காந்து ஒரு ஆளும் இறங்கி வந்தாங்க. அவங்க கையில வந்து பாறாங்க இருந்துச்சு, 2 பேர் கையில பாறாங்க இருந்துச்சு. கழுத்துல கோல்ட் செயின் போட்டுருந்தேன், என் ஃப்ரெண்ட் போட்டிருந்தாங்க. என்னோட அறுத்துட்டு அவங்களோட அறுத்துட்டு அவங்க போனை பிடிங்கிட்டாங்க, என் ஃப்ரெண்டோட போனை பிடிங்கிட்டாங்க.
சரிங்க, ராபரி வந்து எப்படி நடந்துச்சு? லைக் ரேண்டமா உங்க முன்னுக்கு வந்து நின்றாங்களா இல்லை தூரத்தில் பார்க் பண்ணிட்டு ஓடி வந்தாங்களா? ஆக்சுவலி அவங்க அந்த லோரங்க சொன்னல, நாங்கள் அந்த லோரங்க போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது எட்டந்து கத்திக்கிட்டே வராங்க. ஓய் ஓய் நில்லு 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 நில்லுன்னு கத்திக்கிட்டே வந்தாங்க. வந்துட்டு மோட்டர் அங்கே நிப்பாட்டிட்டு, அந்த மோட்டர் ஸ்டார்ட்ல தான் இருக்கு, நிப்பாட்டிட்டு அந்த பாறாங்கோட இறங்கி வந்து ஒரு பாறாங்க வந்து என்னோட வயிற்றுலையும் இன்னொரு பாறாங்க வந்து என் ஃப்ரெண்டோட வயிற்றுலையும் வச்சுட்டு என் சங்கிலியும் அவங்க சங்கிலி பிடிங்கிட்டு அவங்களோட ஃபோன் எடுத்துட்டாங்க. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க காசு ஏதாவது வச்சிருக்கேன். நான் சொன்னேன் என்கிட்ட 20 வெள்ளி தான் இருக்கு, இங்க பாருங்க இவ்வளவுதான் இருக்கு, என்கிட்ட வேற எதுவும் இல்லைன்னு சொன்னேன். பட் அந்த மீன் டைம் அங்க வந்து ட்ராப் பண்ணும்போது வந்து அவங்க லிட்டரலி மேல எல்லாம் கை வச்சு அவங்க மேல கை வச்சு அவங்க அமுக்குனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவங்க அந்தமாதிரி செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு காடி வந்துச்சு, வெள்ளை கலர், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், அது ஒரு மில்லே. அவன் வந்து நின்று கேட்டான், என்ன பண்றீங்க இந்த பிள்ளைங்களை அப்படின்னு கேட்கும் போது அவங்க 2 பேரும் அந்த பாறாங்க வச்சுட்டு விரட்டினாங்க. ஏன்னா அந்த காடியில அவன் ஒண்டிதான் இருந்தான். கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி மலாயில சொல்லி விரட்டினாங்க. ஸோ அவனும் போயிட்டான். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ஆள் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்த வழி ஏறி போயிட்டாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அழுதுட்டே நடந்து போறோம். நாங்க ஓடவும் முடியாம அழுதுட்டு என்ன பண்றது தெரியல. ஏன்னா அதோட போனை பிடிங்கிட்டாங்க. என் போன் என்கிட்ட தான் இருக்கு, நான் ஒன்னும் வெளியே எடுக்கல. அப்ப இந்த 2 பேர் என்ன பண்ணாங்க, போயிட்டு அந்த 3வது காய் இறக்கி விட்டு 2 பேர் திருப்பி மோட்டர்ல வந்தானுங்க. திருப்பி அதே மாதிரி பாறாங்க வச்சுட்டு என்னையும் மோட்டர்ல ஏற சொன்னாங்க, என் ஃப்ரெண்டையும் மோட்டர்ல ஏற சொன்னாங்க. நாங்க ஏறணும். ஏறி போகும்போது எனக்கு தெரியல, நான் நினைச்சேன் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவனுங்க பாறாங்க வச்சிருக்காங்க, எங்க ஏத்தி போறானுங்கன்னு தெரியல. நான் நினைச்சேன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு கட்டம் யோசிச்சேன், மோட்டர்ல இருந்து குதிச்சிடலாமா. இப்ப நான் குதிச்சுட்டேன்னா அது ஒண்டியா போனிச்சுன்னா அப்பயும் எனக்கு என்ன கொஞ்சம்னா அதுக்கு ஏதாவது ஆயிருமோ, அவங்க அம்மா அடிச்சு என்னதான் கேட்பாங்க. ஓகே, அந்த தாட் வந்து நான் நிப்பாட்டிட்டேன், அந்த ஓகே குதிக்க வேணாம் அப்படின்னு. ஸோ அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மோட்டர் ஓட்டி போயிட்டு ஒரு இருட்டான தாமான், அது பீச் பிளாக், அது அவ்வளவு இருட்டு, பக்கத்துல இருக்கிறவங்க மூஞ்சி கூட தெரியாது. ஆனா அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அங்க ஒரு சாமான் இருக்கு. மேபி அவனுக்கு அந்த ஏரியால உள்ளவனுங்க தெரியல. பைக் நிப்பாட்டிட்டு அவனுக்கு சொன்னானுங்க, சத்தம் போடாதீங்க 2 பேரும் சத்தம் போட்டீங்க. அங்க தூரத்துல இவனுங்களும் நிக்கிறானுங்க தெரியுமா, அவனுங்களா எங்க கேங் தான், நான் கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவானுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவனுங்க பேசும்போது அவங்க மூஞ்சி எதுவுமே தெரியல, எங்க மூஞ்சி அவனுக்கு தெரியல, அவங்க மூஞ்சி எங்க தெரியல. ஆனா இந்த மாதிரி 2 பேரு, நாங்க 2 பேர் இருக்கோம், ஆளு தெரியல தவிர அவங்க முகம் தெரியல. 2 பேரும் நின்று தனியா என்னமோ பேசுனாங்க, குசு குசுன்னு என்ன பேசுனானுங்கன்னு தெரியல. அப்புறம் ஒரு ஆள் கூட்டிட்டு நடந்து போனானுங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள், என்ன ஒரு ஆள் கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு அந்த கூட்டு போற வேலையை அவங்க கேட்டுட்டு வராங்க, உங்க பேர் என்ன, எங்க படிக்கிறீங்க, உங்க என்ன வயசு, எல்லாமே நான் சொன்னேன். ஆனா நான் எதுவுமே உண்மையா இருந்து நான் சொல்லல. இங்க படிக்கிறேன். அப்ப அது யாரு உங்க ஃப்ரெண்டா அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், இல்ல அது என் காலேஜ்ல படிக்கிறாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா எதுவுமே நான் உண்மை சொல்லல. அப்புறம் கொஞ்ச தூரம் அவங்க கேட்டுக்கிட்டே போயிட்டு அட் ஒன் பாயிண்ட் அது ஒரு குட்டை மாதிரி இருந்துச்சு. அங்க பக்கத்துல பெஞ்சு, அந்த வுடன்ல செஞ்சிருப்பாங்க, டேபிளோ சேர்ஸோ, அந்த மாதிரி அங்க போய் நிப்பாட்டிட்டு அந்த ஆள் அவங்களோட பேண்ட்ஸ் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, என்னால சொல்ல முடியல. அவங்க ரிமூவ் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, ஓகே அவங்க சொன்னாங்க சப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் வாய் மூடிட்டு அவங்க கூட சொன்னேன், இல்ல முடியாது, இனிமேல பண்ணது இல்ல, என்னால முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்ல நீ பண்ணாதான் நான் விடுவேன், இல்லாட்டி நான் விட மாட்டேன். நான் புத்துல அவங்ககிட்ட அழிந்தேன், இல்ல என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, இனிமேல நான் பண்ணது இல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நான் அவங்ககிட்ட போராடினேன். என்ன நினைச்சான்னு தெரியல. சரி நீ ஏஞ்சிரியேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்னொரு பையன் கிட்ட விட்டுட்டு என் ஃப்ரெண்ட் அவன் கூட்டிட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் காயாச்சும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்தா, நீ எங்க இருக்க, என்ன பண்ற. இவன் என்கிட்ட எதுவுமே பேசல. அதேதான் இவனும் பண்ணான். பெஞ்ச் கிட்ட கூட்டு போயிட்டு சிலவார இதை பண்ணிட்டு பண்ணு 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 அவங்ககிட்டயும் அதான் சொன்னேன், என்னால முடியாதுன்னு. அவன் சொன்னா, நீ சீக்கிரம் பண்ணாதான் போக முடியும், இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொன்னான். அவங்ககிட்டயும் அழுத முடியாதுன்னு. திருப்பி கூட்டு என்ன அந்த ஃபர்ஸ்ட் காய் கிட்டே விட்டுட்டு அவன் என்னோட ஃப்ரெண்ட் திருப்பி கூட்டு போயிட்டான். ரொம்ப நேரம் ஃபோர்ஸ் பண்ணான், பண்ணுன்னு. அவங்ககிட்ட என்கிட்ட இங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த 2வது காய் என் ஃப்ரெண்ட் மோட்டர்ல கூட்டிட்டு போயிட்டான். நானும் அவனை மட்டும் தான் அங்க தண்ணி. அவன் சொன்னாங்க, நீ பாரு உன் ஃப்ரெண்ட் பண்ணிச்சு, நீ தான் பண்ணல, அது பண்ணனால அதை கூட்டிட்டு போயிட்டாங்க, நீ தான் ஒண்ணு உட்காந்துருக்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல எனக்கு முடியாது சொன்னனால அவன் லிட்டரலி என் முன்னுக்கு நின்று அவன் அது என்ன சொல்றது, வெங்கிங் பண்ணி அப்படியே மேல திரிச்சிட்டான். அப்படியே என்னால பேசவும் முடியல, அழுவும் முடியல. என் சட்டெல்லாம் இதாயிடுச்சு, என் மூஞ்சி, என் கழுத்து எல்லாமே இதாயிடுச்சு. அப்படி நான் ஃப்ரீஸ் ஆனேன்னா அவன் பண்ணிட்டு and then அவன் கிஸ் பண்ணிட்டு சரி வா கிளம்பலாம் முடிஞ்சு அப்படின்ட்டு போயிட்டான். ஏத்திட்டு போற வழியில விசாரிக்கிறான் திருப்பியும், பேர் என்ன, உனக்கு என்ன வயசு, உன் போன் நம்பர் கொடு. ஆனா என் போன் ஒண்ணு என்கிட்ட தான் இருக்கு. அவன் போன் நம்பர் கேட்கும் போது நான் என்னோட ரியல் நம்பர் தான் கொடுத்தேன். எங்கடா நம்பர் மாத்தி கொடுத்தா திடீர்னு திஸ் நம்பர் இஸ் நாட் இன் சர்வீஸ் ஏதாவது வந்துருமோ, கண்டுபிடிச்சிருவானோ, ஏதாவது பண்ணிடுவானோ, அடிச்சிருவானோ, அந்த மாதிரி யோசனை வந்துச்சு எனக்கு. அதனால நான் கேட்கும் போது என் நம்பர் தான் கொடுத்துட்டு அவன் எங்க
ஏத்தனோ அந்த மால் கிட்டே இறக்கி விட்டான். பை ரைட் அந்த மால் கிட்ட அவன் இறக்கி விட்டானே என்னோட எக்ஸ் அந்த டைம் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நான் எடுக்க, ஏன்னா அவங்க கூட நான் சொல்லிட்டு தான் போனேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் போறாங்க நான் கூட போறேன், ஏதாச்சும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த ஆல் தி டைம் நான் அங்க அந்த இதெல்லாம் நடக்கும் போது என் ஃபோன் வந்து வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு என்கிட்ட. அவங்களும் கரெக்டா வந்துட்டாங்க. அங்க வந்துட்டோன்னே இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க போல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. அவங்க அங்க நிக்கிறாங்க. அவன் என்ன பைக்ல இறக்கி விட்டு அவன் பாட்டு போறான். அந்த அந்த என்னோட எக்ஸ் வந்து ஒண்ணுமே பண்ணல, அவனை பிடிச்சி கேட்கல, எதுவுமே பண்ணல, எல்லாமே பண்ணல. அவன் பாட்டு வந்தான். என்னோட எக்ஸ் வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுந்தான். ஓ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுந்தான். ஒரு கட்டு சீக்கா அழுந்தான், அவ்வளவுதான். அப்புறம் த நெக்ஸ்ட் டே நாங்க வந்து பாலாய் போய் ரிப்போர்ட் பண்ணோம். பண்ணும்போது அவங்க கேட்டாங்க அந்த சட்டெல்லாம் ஒன்றும் வச்சிருக்கீங்களா, ஏன்னா நாங்க வந்து அந்த இதெல்லாம் கொடுத்து சாம்பிள்லாம் நாங்க ஏதாச்சும் நாங்க அதை வச்சு செக் பண்ண முடியும். அப்ப நாங்க சொன்னோம் இல்ல அந்த சட்டை நாங்க வந்து வீசிட்டோம், அந்த நைட்டே போய் அந்த சட்டையெல்லாம் நாங்க வீசிட்டோம், எங்ககிட்ட இல்லன்னு. அப்ப சரி பரவாயில்ல, நீதான் நம்பர் கொடுத்துன்னு சொன்னல, கண்டிப்பா அவனுக்கு போன் அடிப்பான், அவன் அடிச்சோன்னு நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உன்னை வந்து உம்பான வச்சு அவனை பிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நடந்த விஷயம் வந்து நாங்க ஹாஸ்டல்ல இருந்தனால நாங்க எங்க அம்மா பாட்டி யார்ட்டும் சொல்லல. அப்ப நாங்க என்ன நினைச்சோம், எங்கிட்ட இந்த மாதிரி அவங்க சொல்றாங்கல்ல, இது ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்னு ஒரு நாள் டைம் எடுத்து நல்லா யோசிச்சுட்டு நாங்க போய் திருப்பி அந்த ரிப்போர்ட் வந்து தரைபலி பண்ணிட்டோம். அந்த அந்த போலீஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏன் நீங்க தரைபலி பண்றீங்க, ஏன் நீங்க இப்படி செய்யல, இந்த மாதிரி எப்படி அவனை பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏன் பயப்படுறீங்க, அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க அந்த மாதிரின்னு. நான் வந்து என்னோட ஃபியூச்சர் பத்தி யோசிச்சுதான் நான் வந்து தரைபலி பண்ணிட்டு தான் லைக் இந்த நிமிஷம் வரைக்கும் 2026 ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த ட்ராமா வந்து என்ன விட்டு போல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்கு. ஆனா இன்னமும் யாராச்சும் என் பக்கத்துல வந்து தாண்டி போனாவோ இல்ல ஏதாவது ஒரு ஆம்பளை வந்து பக்கத்துல க்ளோஸா கிராஸ் பண்ணாவோ என்னால வந்து எனக்கு வந்து என்சைட்டி அட்டாக் வந்துடும். அது வந்து என்னால இப்ப கும்பலா ஒரு இடத்துல வந்து பாய்ஸ் நிக்கிறாங்களா, அங்கிட்டு பாஸ் பை பண்றதுக்கே எனக்கு நர்வஸா இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த ட்ராமா வந்து நான் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் தோ ஆஃப்டர் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி அப்புறம் என் பேபிக்கு 1 வயசு ஆயிட்ட பிறகு கூட என் ஹஸ்பண்ட் வந்து இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணாங்க. அந்த டைம் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட சேர்ந்து இந்த ட்ராமா வந்து திருப்பியும் எனக்கு ஞாபகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா அவங்க கூட நான் வந்து ஒன்னா இன்டிமேட்டா இல்ல, இந்த ஒரு ட்ராமா காரணத்தினால்தான். எப்ப அதுல இருந்து ரிகவர் ஆகுன்னு எனக்கும் தெரியல. ஐ மீன் இட்ஸ் வெரி பிக் திங். ஸோ சாரி லைக் இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு நடந்தது. சரி உங்க ஃப்ரெண்டு இப்போ எப்படி இருக்காங்க, லைக் கான்டாக்ட்ல இன்னும் இருக்கீங்களா? இல்ல அவங்க கூட கான்டாக்ட்லாம் இல்ல, தெரியல. காலேஜ்ல படிச்சு முடிச்சதுல இருந்து அவங்க கூட கான்டாக்ட்ல இல்ல, அறவே இல்ல. தெரியல. அவங்க ஆனா இந்த விஷயத்த வேற யார்கிட்டயாவது போய் சொன்னாங்களா இல்லையா நம்மளுக்கும் தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன்னும் அப்படிதான் எனக்குள்ள இருக்கு. ஓகே, இப்போ நீங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணீங்களா, லைக் நீங்க மட்டும் தனியா போனீங்களா இல்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணீங்களா? அவங்களே தான் ரிப்போர்ட் பண்ணோம். ஓகே, அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்துச்சா அன்னைக்கு நைட்டு? என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, அது வந்து அந்த காய் வந்து இப்படி டர்ன் பை டர்னா கூட்டி போனதுனால அது வந்து அந்த பையனும் கூட அப்படி பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனு என்கிட்ட சொன்னான், நீ பாரு நீ செய்யறதுக்கு இப்பெல்லாம் பண்ற, அது முடிச்சிருச்சு, அதனாலதான் என் ஃப்ரெண்ட் கூட்டு போயிட்டானே. கண்ணு முடி ஏறி போகுது பைக்ல அவன் கூட. சோ நீங்க போலீஸ் ரிப்போர்ட் வந்து மறுநாள் தான், அன்னைக்கே பண்ணலையா? அன்னைக்கே அந்த நைட் பண்ணல. நம்ம வந்து யோசிச்சு நானும் அதுவும் போயிட்டு ஹாஸ்டல்ல குடிச்சிட்டு அது தெரியல எப்படி இருந்துச்சு. ஆனா எனக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் வரல. அப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னாங்க வா ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நான் ரிப்போர்ட் பண்ணாலும் இவங்க வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தர் மூவ் எடுத்தா பரவாயில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை வச்சுதான் உம்பான நான் பிடிக்கணும், நீ இங்க வந்து நில்லு, நாங்க உம்பான் பண்ணி செட் பண்ணி நாங்க வந்து உன்னை பிடிக்கிறோன்னு. அப்ப வந்துட்டு எனக்கு வேணா என்ன வேணாலும் ஆகலாம் எனக்கு. அதனாலதான் நான் மறுநாள் யோசிச்சு நான் திருப்பி அந்த ரிப்போர்ட் தரைபலி பண்ணிட்டேன். போலீஸ்காரன் கேட்டானா எதுக்கு தரைபலி பண்ணீங்கன்னு? அவங்க என்ன உனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது மிரட்டினாங்களா, நீ எதுக்கு திடீர்னு தரைபலி எல்லாம் பண்ற? நான் சொன்னேன் இல்ல, இந்த மாதிரி நாங்க ஹாஸ்டல்ல இருக்கோம், இதெல்லாம் வந்து என் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிரும், அதனாலதான் தரைபலி பண்றோன்னு கொஞ்சம் சத்தம் போட்டாங்க தான் அவங்க போலீஸ் எல்லாம். தரைபலி பண்ணிட்டு வெளியாயிடும். ஓகே, நீங்க இப்ப நம்பர் கொடுத்தேன்னு சொன்னீங்களா உங்க ஒரிஜினல் நம்பர், அதுக்கப்புறம் ஏதாச்சும் கால் வந்துச்சா இல்ல அன்னோன் மெசேஜ் ஏதாச்சும் வந்துச்சா? வந்துச்சு. அதுக்கப்புறம் கால் வந்துச்சு. நம்பர் புதுசா இருந்துச்சு. நான் கொஞ்சம் எடுக்க யோசிச்சேன், இது என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்குமா இல்ல வேற யாராச்சும் இருக்குமான்னு எடுத்து பேசும்போது அவன் தான் பேசினான். அவன் சொன்னா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டீங்க, சாப்பிட்டீங்களா, வாங்க ஒரு நாள் மீட் பண்ணலாம் அந்த மால்ல, நான் அங்கதான் லேப்பா பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான். நானு ஓகே அவர் சொல்லிட்டு வச்சுட்டேன். வைக்கும் போது திருப்பி கால் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை பிளாக் பண்ணா கூட புது நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சொல்லிட்டு என்னோட எக்ஸ் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அந்த மால்ல வந்து மெக்டி இருக்கு. சோ அந்த மெக்டி வந்து மேமாங்க வந்து ஓரத்துல இருக்கனால இந்த ரோட்டோரமா இருக்கு. சோ அங்க உட்காந்து வெளியே வர போற காடி எல்லாம் பாக்கலாம், நீங்க மெக்டியில வெயிட் பண்ணி யாரு வராங்கன்னு பாப்போம், அப்ப நம்ம பார்த்து அவங்க
பேசுவோம், இல்ல வேற ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அவன்கிட்ட என் நம்பர் தான் இருக்கு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் தான் போனோம். மெக்டில உட்காந்துருந்தோம். ஸோ மெக்டில என்னோட எக்ஸ் அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல தனித்தனியா உட்காந்துருந்தாங்க. ஆனா அதுல அங்க வந்து ஒரு காடி வந்துச்சு. ஒரு என்ன காடின்னு எனக்கு சரியா தெரியல. அந்த காடி வந்து ஃபுல் டிண்டட். அந்த காடி வந்து அங்க நின்றுச்சு. நின்றுட்டு அவங்க ரொம்ப நேரம் அங்க நின்றுருப்பாங்க போல. போன் அடிச்சாங்க. நான் வெளியே தான் நிக்கிறேன், நீ வேணா வெளியே வாயேன் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே நின்று பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல நீங்க தான் மெக்டிக் வரணும்னு சொன்னீங்க, மெக்டிக் வந்தாச்சு, நீங்க வேணா மெக்டி உள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்ல நீ காடிக்கு வா, காடியில உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வெளியே நின்று பேசலாம்னாங்க. அப்புறம் காடி உள்ள உட்காந்து பேசலாம் அப்படின்னாங்க. சொன்னேன் இல்ல முடியாதுன்னு. இல்ல முடியாது அப்படின்னு சொன்னதை வச்சுட்டாங்க. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அடிக்கிறாங்க. நாங்க போன் எடுக்கல. ஆனா அந்த வெளியே இருந்து ஒரு கட்டம் அவங்க கண்ணாடி ரோல் பண்ணும்போது உள்ளுக்கு வந்து நிறைய பேர் உட்காந்துருக்காங்க உள்ள. அந்த காடிக்குள்ள அவங்க அந்த கண்ணாடி திறக்கும் போது அந்த காடிக்குள்ள நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க எங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெளியே இருந்து உள்ளுக்கு. அதனாலதான் அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டோன்னே நாங்க என்ன பண்ணோம், ஏஞ்சி உள்ளுக்கு மால் உள்ளுக்குள்ள அந்த டண்டஸ்ல போய் உள்ளுக்கு ஒழிஞ்சுக்கிட்டோம். என்னோட எக்ஸ் அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்லாம் அங்கதான் இருந்தாங்க. அவங்களும் ஏஞ்சிக்கல, நாங்க மட்டும் ஏஞ்சி போய் அங்க ஒழிஞ்சுக்கிட்டோம். அப்ப அவங்க போயிட்டாருங்க. அதோட அவனுக்கு வரல. ஆனா திருப்பி அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதோட அந்த நம்பர்ல நான் பிளாக் பண்ணிட்டேன். அதோட எனக்கு எந்த கால் எதுவும் வரல. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் போலீஸ்ல எதுவும் ரிப்போர்ட் பண்ணலையா? அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணல. ஓகே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? பயமா இல்ல என்னது? பயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணணும்னு தோணல. ஏன்னா அது தெரியல ஏன் நான் அது ரெண்டாவது ரிப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரி அவன் வந்து எங்களை பார்த்தது, மெக்டிக் வர சொன்னதெல்லாம் நாங்க ஏன் ரிப்போர்ட் பண்ணோன்னு எங்களுக்கு பண்ணலன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்க என்னைய கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ இந்த திருப்பி கால் பண்ணி இந்த மெக்டிக்கு மீட் பண்ற அந்த ஒரு தருணம் வந்துச்சு தெரியுமா? அந்த டைம்ல நீங்க போலீஸை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் மேபி அவனுங்களை பிடிச்சிருக்கலான்னு எனக்கு தோணுதலாம். ஏன்னா அது கரெக்டா இருந்துச்சு. அந்த கேங்கே வந்திருக்கும், அவனுங்களை ஒரேடியா பிடிச்சிருக்கலான்னு எனக்கு தோணி இருக்கு. நான் உங்களுக்கு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி இந்த பாறாங்க தூக்கிட்டு வர்றது, இந்த மோட்டர் எடுக்க வர்றது, இவனுங்க எல்லாமே வந்து சின்ன பொடுசுனுங்க. நம்ம ஒரு தடவை பயந்துட்டோம்னா அந்த பயத்தை வச்சே வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அவனுங்க வந்து அதுல தான் விளையாடுவானுங்க. இப்போ சொல்றேன், ரியல் கேங்ஸ்டர் டசன்ட் ஷோ தட் ஹீஸ் அ கேங்ஸ்டர். இப்போ ஒரு நாய் வந்து துரத்துதுன்னு வச்சுங்களேன், உங்களை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நாய் வந்து குலைச்சிக்கிட்டு உங்களை துரத்துச்சுன்னா நம்மளும் வந்து ஓடுவோம். ஒரு தடவை அந்த குலைக்கிற நாய் வந்து நீங்க தைரியத்தை வர வச்சு பதிலுக்கு நீங்க கத்துங்களேன், அந்த நாய் வந்து குலைக்கும். ஆனா நின்ன இடத்துல தான் குலைக்கும், அது உங்களை துரத்தாது. அது நீங்க திருப்பி கத்துங்க, அது குலைக்கும், அதுக்கப்புறம் ஓடிடும். இதே மாதிரி தான் இது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, சே லைக் இப்போ வந்து ஐ எம் கிவிங் யூ அ சான்ஸ், லைக் ஒரு டைம் ரிவர்ஸ் பண்ணி அந்த ஏஜுக்கு நான் வந்து அந்த டைமுக்கு நான் உங்களை போய் கொண்டு போய் விட்டேன்னா, இஸ் தேர் எனிதிங் தட் யூ குட் ஹவ் டன் அந்த டைம்ல? நீங்க சொல்ற மாதிரி இப்ப யோசிச்சு பார்த்தாக்கா, அப்ப அந்த போலீஸ் சொன்னாங்களே உங்களை பண்ண வச்சு பிடிக்கலாமோ அப்படின்னு, அதை அக்செப்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு நடந்த மாரி கண்டிப்பா அவனுங்க வெளியே எத்தனையோ பொண்ணுங்களுக்கு ட்ரை பண்ணிருப்பானுங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவனுங்களை புடிச்சு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சரி, இது உங்க ஃப்ரெண்ட் யாருக்கிட்டயும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு சொன்னீங்களே, அந்த காய் என்ன அவனா வந்தானே? இல்ல அவன் தானே அது? இல்ல அது அவன் இல்ல, அவனுக்கு தெரியும். அது போன், என்னோட போன் வாங்கி போன் பண்ணி சொன்னதுக்கு ஓ அப்படியா, ஓ ஆமாவா அப்படின்னு அவன் போயிட்டான். அவ்வளவுதான். அவனை பாத்துருக்கீங்களா நீங்க? நான் பாத்திருக்கேன். நான் வந்து அந்த மால்ல வந்து அந்த ஜிஎஸ்சி இருக்கும் போது அவங்க அங்க வேலை செஞ்சாங்க. நாங்க ஹாஸ்டல்ல இருந்து படம் பார்க்க போகும்போது அப்பக்குன்னு தான் நான் தான் என் ஃப்ரெண்ட் அவங்க. நீங்க நினைக்கிறீங்களா அவன் மூலியமா கூட இது செட்டப் பண்ணிருக்கலான்னு? இது வரைக்கும் இந்த மாதிரி நான் யோசிச்சது இல்ல. ஏன்னா அப்படி ஒரு கால் அவன் செட்டப் பண்ணிருந்தா அவன் அங்க இருந்திருக்கணுமே. இல்ல, இவன் வந்து அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவன் வந்து கூட்டி கொடுக்குற ஆளா கூட இருக்கலாம்ல. இதுதான் நீங்க நிறைய ஆங்கிள் நீங்க யோசிக்கணும். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றேன், புதுசா யாராச்சும் வந்து தெரிஞ்சவங்க தனியா மீட் பண்ணலாம்னா வந்து டோன்ட் மீட். அப்படி தனியா மீட் பண்றாங்கன்னா பப்ளிக்கா ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணணும். டோன்ட் ஹேவ் லைக் இந்த தனியாக போய் மீட் பண்ணுவோம், ஆள் இல்லாத இடத்துல போய் மீட் பண்ணுவோம், அப்படிலாம் இருக்காதீங்க. இப்போ உங்களுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் இப்போ நடந்த ஒரு விஷயம், இப்போ அட்லீஸ்ட் கேட்குறவங்களுக்கு வந்து எனிதிங் தட் யூ வாண்ட் டு டெல் தெம். அதுதான் நீங்க சொன்னதான் நானும் சொல்ல வரேன். யாராச்சும் புதுசு ஆளு நான் மீட் பண்றோம் வா பேசலாம்னா அதை செஞ்சு போவாதீங்க. ஏன்னா அந்த டைம் நீங்க அங்க போய் மாட்டிக்கிட்டு அந்த ட்ரோமாவை கோ த்ரூ பண்ணி அதை நீங்க ஓவர் கம் பண்றது ரொம்ப கஷ்டம். உங்களால அது வந்து வெளியே வர முடியாது. நீங்களே நினைச்சுக்கிறீங்க நம்ம இது பழசாச்சு நம்ம வெளியே வந்துட்டோம். இல்ல, உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அது இருக்கும், அந்த ட்ரோமா இருந்துகிட்டு தான் இருக்கும். தயவு செஞ்சு புதுசா ஆள் கூப்பிடுறாங்களோ அவங்கள பாக்கணும் அப்படின்னு போவாதீங்க. செகண்ட் திங், நைட்ல தனியா வெளியாவாதீங்க. அது வந்து புது இடம், நம்மளுக்கு போய் அங்க போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேணாம்னு தான் சொல்றேன். இப்போ இருக்கிற வெரி யங் கேர்ள்ஸ் ஒரு பையனை பார்த்து நல்லா அட்ராக்டிவா இருக்கா, ஸ்மார்ட்டா இருக்கான், வெளியே கூப்பிடான்னு சொல்லி நீங்க சொந்தமா முடிவு எடுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயத்துல முடிவு எடுக்கிறது தப்பு கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல முடிவு எடுக்கணும், கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க. எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த இன்சிடென்ட்டோ இல்லை இந்த ட்ராமா வந்து திருப்பி ரீசெண்ட் டைம்ல அடிச்சிருக்கா, இல்லை ஏதாச்சும் திருப்பி ரீகால் பண்ற மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? தனியா எங்கேயாவது ஷாப்பிங் போனாவோ இல்ல நார்மலா க்ரோசரி ஷாப்பிங் அந்த மாதிரி எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு காய் வந்து கிட்ட அவங்க வந்து பர்பஸ்லி நடக்க மாட்டாங்க, டக்குன்னு ஒரு என்சைட்டி அட்டாக் வந்துடும்.
அதே மாதிரி தான் நான் பார்க்கிங் லாட்ல நடந்து போனா கூட யாராச்சும் வராங்களா நிம்மதியாவே இருக்க முடியாது. காடி ஏறி உட்காந்தோடனே கதவுல லாக் பண்ணிடுவேன். ஸோ இந்த தனியா இருக்கிற இடத்துக்கு நான் போறதே நான் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். Except your friend, anyone else knows? Except your ex and your friend, anyone else knows? இப்பதான் ரீசன்ட்லி உங்களோட பாட்காஸ்ட் வந்து நான் கேட்டுட்டு அந்த அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்கூல் டிரைவர் என்னமோ அசால்ட் பண்ணாங்கல்ல, அதை நான் கேட்டுட்டு நான் போய் என்னோட ஹஸ்பண்ட வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அவங்க வந்து எப்படி சொல்றது, அதிர்ச்சியாவும் ஆகல, யான்னு என்ன கேட்கல. ஆமாவா சரி விடு அப்படின்னு எதுவுமே சொல்ல, அவர் அமைதியா தான் கேட்டுட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், நீங்க அமைதியா இருக்கீங்க, ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க, ஏதாச்சும் சொல்லுங்க, உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல நீ ஒரு கஷ்டமான இதை வந்து ஒன்றியா கோ த்ரூ பண்ணிருக்க, அப்படி இருக்கும்போது நான் என்னன்னு இதுல கேக்குறது உன்கிட்ட, நீயே பாவம், ஒரு கால் அந்த டைம்ல நாங்க இருந்திருந்தா அந்தமாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் வந்து தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அந்த பயத்துல வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸான பர்சன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. யார் நான் சொல்றேன்னா பேரண்ட்ஸோ இல்ல ஹஸ்பண்ட் இந்த மாதிரி. பட் நீங்க சொல்லிருந்தீங்க, ஐ ரியலி நோ தட் உங்க ஹஸ்பண்ட் மைண்ட் செட்ல ஒரு காய நான் சொல்லும் போது he is angry just that நடந்து போன விஷயம் வந்து நீ தைரியமா என்கிட்ட சொல்ற, நான் உன்னை மதிக்கிறேன், என்ன நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து he understood. அந்த சிச்சுவேஷன் வந்து ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி குறைஞ்சு கேள்வி கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். சாரி, இது திருப்பி ரீகால் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மூஞ்சி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவங்க வந்து அந்த ராப் பண்ற வரைக்கும் அந்த ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த தாமான் கூட்டு போகும்போது அந்த ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டாங்க. அது சரியான பீச் பிளாக் இருந்தனால அவங்க எதுவுமே தெரியல, அவங்க மூஞ்சி ஸ்ட்ரக்சர் எதுவுமே தெரியல. இப்ப அந்த காய் என் முன்னுக்கு பாஸ் பை பண்ணா கூட எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் நான் தானும் தெரியாது, ஏன்னா அவ்வளவு இருட்டு. இப்போ குரல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? லைக் அரௌண்ட் எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க அவனுங்களுக்கு? ஒரு 23 வயசு. 23 வயசா? சின்ன வயசு பையனுங்க மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச் கதையை வந்து நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. ஹோப்ஃபுல்லி யூ ஆர் டூயிங் ஃபைன் நவ். என்ன ஒரு கேவலமான புத்தி இல்லை இந்த நாய்ங்களுக்கு. ஸோ இந்த வாரம் எபிசோட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எபிசோடாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மறக்க முடியாத கதைலாம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்குது, லிங்கை தட்டி உங்கள் கதையை சப்மிட் பண்ணுங்கள், என் டீம் ஃபில்டர் பண்ணி நான் உங்ககிட்ட பேசுவேன், உங்கள் கதையை வந்து என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 3 மந்திர வார்த்தை தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு கதை, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் வரேன். ஓகே, அன்டில் தென்.